ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பார்க்கலாம். இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ணுறது நம்ம வந்து சின்னதாக. ஸோ அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி செக்மெண்டேஷன், பேஸஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன், ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன் அண்ட் ப்ராடக்ட் பொசிஷனிங். சரிங்களா, இது எல்லாமே நம்ம வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ் தான் நமக்கு இருக்கும். இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செக்மெண்டேஷன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் லார்ஜ் மார்க்கெட் இன்டு ஸ்மால் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித் சிமிலர் நீட்ஸ். ஸோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்மால் குரூப் வந்து டிவைடட் வந்து நீட்ஸ் தேவைப்படுது. ஸோ இதோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் மொபைல் ஃபோன் கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் பட்ஜெட் ஃபோன்ஸ், கேமிங் ஃபோன்ஸ், ப்ரீமியம் ஃபோன்ஸ் டிவைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்ஸை வந்து டிவைட் பண்ணி செக்மெண்டேஷனாக பிரித்து அதை நம்ம வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் செக்மெண்டேஷன். டிவைடிங் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. இந்த எஃபெக்டிவ் செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா 4 ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. மெஷரபிள், நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி, அக்சசிபிள்னா நம்ம அக்சஸ் பண்ணுற அளவுக்கு, சப்ஸ்டான்ஷியபிள் யூஸ் பண்ணுற அளவுக்கு, அண்ட் ஆக்ஷனபிள்னா மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு. இது எல்லாமே இதோட ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. இதோட எவாலுவேட்டிங் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் எவாலுவேட்ஸ் செக்மெண்ட் சைஸ் அண்ட் க்ரோத்தை பொறுத்து இருக்குது. காம்படிஷன் எவ்வளோ காம்படிஷன் அதை பொறுத்து இருக்குது. கம்பெனி அப்ஜெக்டிவ்ஸ் அதோட பண்புகளை பொறுத்து இருக்குது. கம்பெனி ரிசோர்ஸ் அதோட வளங்களை பொறுத்தும் இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பேஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன் வந்து 4 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்னா குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட மக்கள், ஜியோகிராஃபிக்னா ஒரு சுற்றுலவு உள்ள மக்கள், சைக்கோகிராஃபிக்னா கொஞ்சம் மக்கள் மூளைக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி, பழக்கவழக்கம் ஏற்ற மாதிரி. டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன் எதை பொறுத்து பேஸ் ஆகுதுன்னா ஏஜ் வயசு, ஜெண்டர் வயசு, இன்கம் வயசு, ஆக்குபேஷன், என்ன வேலை பார்க்குன்ற ஒருத்தர், ரிலீஜியன், மதம் சார்ந்தது, ஃபேமிலி சைஸை பொறுத்தது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லக்ஸரி கார்ஸ் வந்து ஹை இன்கம் கஸ்டமர்ஸ், யார் வந்து அதிக வருமானம் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சைக்கோகிராஃபிக் அண்ட் பிஹேவியர் செக்மெண்டேஷன் எதை பொறுத்து அமையும்னா நம்ம சைக்கோகிராஃபிக்கை பொறுத்து அமையும். லைஃப் ஸ்டைலு, பர்சனாலிட்டி அண்டு சோஷியல் கிளாஸு அண்ட் பிஹேவியரல் பார்த்திங்கன்னா யூசேஜ், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் பெனிஃபிட்ஸ் சார்ட்டு. ஸ்டெப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட். இதை பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை மார்க்கெட்டு, டெவலப் கஸ்டமர் ப்ரொஃபைல்ஸ், எவாலுவேட் செக்மெண்ட் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் அனலைஸ் கம்பெனி ரிசோர்ஸஸ், செலக்ட் டார்கெட் மார்க்கெட் அண்ட் என்ஷூர் கம்பேட்டிபிலிட்டி. என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஒரு ஐடென்டிஃபை த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்னால் நம்ம வந்து ஒரு இடத்த வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வளர்ப்போம், அந்த கஸ்டமரோட வளர்ப்போம். அதுக்கப்புறம் மதிப்பிடுவோம், அந்த செக்மெண்ட்டை வந்து மதிப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பகுப்பாய்வு செய்வோம். அதுக்கப்புறம் வந்து செலக்ட் டார்கெட் மார்க்கெட், அதுக்கப்புறம் அதை வந்து உறுதிப்படுத்துவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் செக்மெண்டேஷன் பேஸில் வந்து எது பண்ணி அமையும்னா கண்ட்ரியை பொறுத்து அமையும், ஸ்டேட்டை பொறுத்து அமையும், ரீஜியனை பொறுத்து அமையும், நம்மளோட சிட்டியை பொறுத்து அமையும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்ஸ் எங்கே விற்கணும், ஹை ரெயின்ஃபால் ஏரியாஸ், எங்கெங்கெல்லாம் மழை அதிகம் வைக்குதோ அங்கே வந்து விற்கும். ஊலன் கிளாஸ் எங்கே வைக்கும், கோல்டு ரீஜியன் எது வந்து பனி பிரதேசமாக இருக்கோ அங்கே விற்கும். ப்ராடக்ட் பொசிஷனிங் இது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் யூனிக் இமேஜ், ஒரு தனித்துவமான ப்ராடக்ட்ன்னு வந்து கஸ்டமர் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஒரு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா பி யூனிக்காக இருக்கும், பி கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ் அடுத்தவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் டார்கெட் கஸ்டமர், ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் வந்து மையமாக கொண்டு இருக்கும். அடுத்து பொசிஷனிங் மேப்பிங் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஹை சர்வீஸ் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரிஸ் ஹோட்டல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதே மாடரேட் சர்வீஸ் வந்து அஃபோர்டபுள் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஹோட்டலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா கீ அனாலிசிஸ் பாருங்கள், மார்க்கெட் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ், காம்படிட்டிவ் அனாலிசிஸ், ஆன்டிசிபேட்டிங் காம்படிட்டர் ரெஸ்பான்ஸ், எவால்யூஷனரி பொசிஷன். இதோட சம்மரி பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ். மார்க்கெட் செக்மெண்டேஷன் டிவைட்ஸ் கஸ்டமர் இன்டு குரூப்ஸ். மார்க்கெட் டார்கெட்டிங் செலக்ட் த ரைட் குரூப். 4 செக்மெண்டேஷன் பேசஸ். 5 செக்மெண்டேஷன் ஸ்டெப்ஸ். ப்ராடக்ட் பொசிஷனிங் கிரியேட்ஸ் எ யூனிக் பிராண்ட் இமேஜ்.